அன்பர்களே, இன்று ஆடி மாதம் பிறந்துள்ளது. முதல் நாளே ஆடி வெள்ளி. அதனால் இன்றைக்கு நாம் வல்லநாடு தம்பிராட்டி அம்மன் கோயிலுக்கு செல்கிறோம். திருநெல்வேலி தூத்துக்குடி செல்லும் சாலையில் உள்ள வல்லநாடில் பஸ் நிறுத்தத்திலிருந்து 1 கிலோமீட்டர் வடக்கிலே உள்ளது இந்த கோயில். சோழ அரசன் ஒருவன் பாண்டிய நாட்டை வெற்றி கொள்ள கடல் மார்க்கமாக கொற்கை வந்தான். சிறந்த அம்மன் பக்தனவன். உஜ்ஜயினில் இருந்து கொண்டு வரப்பட்ட மகிஷாசுரமர்த்தினி வடிவில் உள்ள காளியம்பாள் சிலையை தன்னோடு எடுத்து வந்தார். இந்த வல்ல நாட்டில் தாமிரபரணி ஆற்றின் மேல் உள்ள பாறை ஒன்றில் வைத்து வழிபட்டான். இந்த பகுதியை கைப்பற்றி விடும் போது அப்போது இப்பகுதியை ஆண்ட வல்லபராயன் உதவி செய்வான் என்னும் எண்ணத்தால் போர் தொடுத்தான் சோழன். இதை அறிந்த வல்லபராயன் சோழனை விரட்டி அடித்தான். சோழன் கடல் மார்க்கமாக தப்பி சென்றான். அப்போது அம்மன் சிலையை இங்கேயே விட்டு சென்று விட்டான். ஒரு சமயம் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்ட போது அந்த சிலை அடித்து செல்லப்பட்டது. வெள்ளம் வடிந்ததும் சிலையானது காணவில்லை என்பதனாலே மக்கள் புதிய சிலை ஒன்றை நிறுவ தீர்மானித்தனர். அதற்குரிய சிற்பியை தேடினர். அரைகுறையாக படித்த சிற்பியிடம் சிலை வடிக்க சொன்னார். அவனும் அரைகுறையாக செய்து முடித்தான். அதை பிரதிஷ்டை செய்ய முற்பட்டனர். கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் பெரியவர் ஒருவர் அந்த சிலையை பார்த்து, இதை கோவில் வைக்கக்கூடாது, இதில் தேரை உள்ளது என்றார். அவர் பெயர் தம்பிரான் கம்பர். மக்கள் இவர் கூறியதை கேட்கவில்லை. உடனே அவர் சிலையை ஒரு இடத்தில் உளியால் தட்ட அதிலிருந்து தேரை வெளிவந்தது. மக்கள் என்ன செய்வதென குழம்பினர். அப்போது அவர், இந்த ஆறு வடக்கிருந்து தெற்கு நோக்கி ஓடும் இடத்தில் அம்மன் சிலை பூமியில் புதைந்துள்ளது. அதுவே சோழன் வழிபட்ட சிலை. அதை எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு கூறினார். அவ்வாறே செய்து ஆலயம் எழுப்பினர். அந்த அம்மனுக்கு தம்பான் கண்ட அம்மன் என்று பெயர் சூட்டினர். அது மருவி தற்போது தம்பிராட்டி அம்மன் என்று வழங்கப்படுகிறது. பின்னர் ஆலயம் விரிவுபடுத்தப்பட்டது. வடக்கு நோக்கிய ஆலயம் மகாமண்டபம் வழியே உள்ளே செல்லலாம். அங்கு மேற்கு நோக்கி மாடசுவாமி சன்னதி உள்ளது. அதை அடுத்து மணிமண்டபம். வாயில் இரு பக்கம் திண்ணைகள் உள்ளன. சின்னத்தம்பி, இசக்கியம்மன், கொம்பு மாடர், மாடத்தி, கருப்புசாமி, பிரம்மசக்தி சன்னதிகள் பிரகாரத்திலே உள்ளன. அர்த்த மண்டபத்தில் வலப்பக்கம் விநாயகர், நாகர் உள்ளனர். இடப்பக்கம் சுடலை, பேச்சி, பைரவர் ஆகியோர் உள்ளனர். கருவறையில் மகிஷாசுரமர்த்தினி வடிவில் இரு கால்களை மடக்கி கையில் சூலாயுதம் ஏந்தி தம்பிராட்டியம்மன் காட்சி தருகிறார். விரித்த சடை, ஆயுதம் தாங்கிய 8 கரங்கள், அபயஹஸ்தம், செவ்வாடை உடுத்தி அசுரனை காலடியில் கொண்டு அருள் பாலிக்கிறாள் தம்பிராட்டி அம்மன். சித்திரை மாதம் கடைசி செவ்வாய் 12 நாள் திருவிழா தொடர்ச்சியாக நடைபெறும். நவராத்திரி 10 நாள் விழா. ஆடி வெள்ளி, தை வெள்ளி போன்றவை விழா நாட்கள். காணாமல் போன பொருள்கள் பற்றி அம்மனிடம் முறையீடு செய்தால் அவை நிச்சயமாக திரும்ப கிடைக்குமாம். நல்லென எல்லா அமருளும் வல்ல நாடு ஸ்ரீ தம்பிராட்டி அம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.